இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு தினமும் பேசுகிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் தெரியுமா? இயேசுவோடு நடந்து கொண்டு அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த வார்த்தை என்னோடும் பேசுகிறது, எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்களும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்கல்ல, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு கூட ஒரு வசனம் பாருங்கள். 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்பதான ஒரு அற்புதமான வார்த்தை. தாவீது தேவ சமூகத்தில் போய் இருதயம் நொறுங்கி ஜெபித்த ஒரு அற்புதமான ஜெபம். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்குதா? ஏதோ ஒரு பாவம் செய்துட்டோம், அதனால் உள்ளத்தில் பாதிப்பு, இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், யாரோ ஒருத்தர் பேசின வார்த்தை இருதயத்தை நொறுக்கி இருக்கலாம். ஒரு நொறுங்குண்ட உள்ளம். ஆண்டவருடைய சமூகத்தில் போயிருங்க, உடனே அவரோடு பேசிடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் நொறுங்குண்ட உள்ளத்தோடு நான் வந்திருக்கிறேன், இது என்னை பாதிக்குது, எனக்கு பிரச்சனை, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த பிரச்சனை விடுதலை கொடுங்க. நொறுங்குண்ட உள்ளத்தோட அந்த இருதயத்தை திறந்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அது தேவனுக்கு இருக்கும் நல்ல பலிகள். அவர் புறக்கணிக்க மாட்டார். நொறுங்குண்ட உள்ளத்தோட தேவ சமூகத்தில் போயிட்டீங்கன்னா உடனே அவர் காயம் கட்டுவார். பாவமாக இருந்தால் மாற்றிடுவார். அது கஷ்டங்கள் காயங்களாக இருந்தால் காயத்தை ஆற்றிடுவார். ஆறுதலினால் நிரப்பிடுவார். உள்ளத்திலே வச்சுக்கிட்டு இருக்காருங்க, உள்ளத்திலே வைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டே இருக்காருங்க. சும்மா தனியாக உட்காந்து எனக்கே எப்படி, நாயா இப்படி, எனக்கு மட்டும் அப்படின்னு உங்களுக்குள்ளே சுய பரிதாபத்தை உண்டாக்கி கொண்டு அழுது கொண்டு இருக்காருங்க. ஆண்டவர்கிட்ட போங்க, அவர் உங்களுடைய தகப்பன். நொறுங்குண்ட உள்ளத்தோடு அழுதுருங்க, அவருடைய சமூகத்தில் காயங்கட்டிடுவார். தகப்பனே, நொறுங்குண்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்கப்பா, ஏதோ ஒரு காரியம் உள்ளத்தை பாதிச்சிட்டுது, ஐயோ இந்த பாவத்தினால என் உள்ளம் பாதிக்கப்பட்டு போச்சு, ஐயோ இவங்களால் நான் இப்படி ஆயிட்டேனே, ஐயோ இந்த வார்த்தைகள், இந்த துக்கங்கள் என் உள்ளத்தில் வேதனைப்படுத்துகிறது என்று நொறுங்குண்ட உள்ளத்தோட ஒரு கண்ணீரோடு நிற்கிறவங்களுடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. காயங்கட்டுங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மகிழ பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.